இன்றைக்கி இருக்கிறது மேஜிக் வாண்டட் டூல் பயன்படும். வாங்க ஒரு இமேஜ் எடுத்து அது எப்படி நம்ம மேஜிக் வாண்டட் டூலை யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். மேஜிக் வாண்டட் டூலுக்கு பார்த்தீங்கன்னா W ஷார்ட்கட்டு. டபிள்யூவில் போய் செலக்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட் செலக்ட் ஆகிக்கும். இப்போ மேஜிக் வாண்டட் டூல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிங்க. ஒயிட் பேக்ரவுண்டில் கிளிக் பண்ணுறேன். பிக்சரோட பேக்ரவுண்டு வந்து செலக்ட் ஆகிருக்கு. இது இங்கே இருக்கிற வேலட்டில் இருக்கிற பூட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா டிலேட் பட்டன், கீபோர்டில் இருக்கிற டிலேட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக பேக்ரவுண்டு உங்களுக்கு கட் ஆயிடும். இந்த பேக்ரவுண்டுக்கு நீங்கள் வந்து ஏதாவது கலர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லேயரை க்ரியேட் பண்ணிக்கங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்துக்கங்க. இதில் வந்து பேக்ரவுண்டில் ஒரு கலர் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கிளிக் ஆகிடும். Ctrl D அடிச்சிங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த நம்ம செலக்ட் பண்ண ஏரியா டீசெலக்ட் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இருக்குது இதில் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலக்ட் பண்ணலாம். ஏரியா வந்து அதிகமாக செலக்ட் பண்ணோன்னா மேலே பார்த்தீங்கன்னா டோலரன்ஸ்ன்ட்டு இருக்கிற இந்த 10ங்கிறத நீங்கள் ஒரு 50 100ன்னு ஆக்கிட்டிங்கன்னா நீங்கள் தொடுற இடத்த விட எல்லா பக்கமுமே செலக்ட் ஆகும், எக்ஸ்ட்ராவாக செலக்ட் ஆகும்.